தந்தை மகன் தூயாவியாவின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாவின் நட்புறவும் உங்களோடு இருப்பதாக. அன்பிற்கிய சகோதர சகோதரிகளே, தன்னுடைய இரண்டாவது காலத்தில் பயணிக்கின்ற நாங்கள் என்னாலும் அதிக இலக்கம் கொண்டவர்களாக அன்பு செய்து வாழ்கின்றவர்களாக வாழ இன்றைய வாசகம் எங்களுக்கு அழைப்பு விடுகிறது. ஆகவே இதனாலே நாங்கள் கடந்து செல்ல அவர்களுடைய அவர்களையும் ஆசிரியரையும் அன்றாடி வெற்றிப்பள்ளியை கொடுப்போம். என் வெற்றிப்பள்ளியில் கசந்திரா சதீஷ்கான் இவருடைய 9வது பிறந்த நாள் நன்றிப்படியாகவும் கிறிஸ்தவர்கள் நெற்றோ குடும்பத்தினுடைய நன்றிப்படியாகவும் கொடுத்து கொண்டாடுவோம். அவர்களுடைய ஆசிரியர் குடும்பங்களை விரைவாக காத்து கொடுக்க வேண்டும் என்றும் என்னாலும் ஆண்டவர்களாக குடும்பங்களுக்கு தேவையாக இருக்க வேண்டும். இவர்களுக்காக சிறப்பாக இந்த பணியில் கொண்டாடுவோம். வேறுமாக வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்கள் வேண்டுதலுக்காகவும் சிறப்பாக இன்றைய நாளில் நம்முடைய ஓய்வு காட்சியில் இருக்கின்ற பிள்ளைகளுக்காகவும் சிறப்பாக இந்த பணியை நாங்கள் கொண்டாடுவோம். தூயமான நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாட என்னுடைய குற்றங்களை அறிக்கையிடுவோம். அதனால் நாங்கள் பாவங்கள் அனைத்தையும் பரிவிரக்கத்துடன் நீர் தந்தவும் கடலைகளை கடைபிடிக்கவும் எங்கள் இதயங்களுக்கு நாங்கள் தருவீராக. உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் தூமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் பாவம் செய்தோம், வழி தவறி நடந்தோம். இறைவாக்கினர் தானியே முறையிலிருந்து இன்றைய முதல் இறைவாக்கு. என் தலைவரே, நீர் மாற்றிமிக்க அழுதற்குரிய இறைவர். உம்மீது அறிவு கொண்டு உம் கட்டளைகளின்படி நடப்பவர்களுடன் நீர் செய்து கொண்ட உடன்படிக்கையை காத்து அவர்களுக்கு பேரன்பு காட்டுகின்றேன். நாங்கள் பாவம் செய்தோம், வழி தவறி நடந்தோம், பொல்லாதவர்களால் வாழ்ந்து உம்மை எதிர்த்து நின்றோம். உம் கட்டளைகளையும் நீதிநெறிகளையும் கைவிட்டோம். எங்களுடைய அரசர்கள், தலைவர்கள், தந்தையர்கள், நாட்டில் உள்ள மக்கள் அனைவருக்கும் இறைவாக்கினர்களாகிய உம் ஊழியர்கள் உமது பெயரால் பேசியதற்கு நாங்கள் செவி கொடுக்கவில்லை. என் தலைவரே, நீதி உமக்கு உரியது, எமக்கோ இன்று வரை கிடைத்துள்ளது அவமானமே. ஏனெனில் யூதாவின் ஆண்களும் எருசலேம் வாழ் மக்களும் இஸ்ரவேலை சார்ந்த யாவரும் ஆகிய நாங்கள் உமக்கு எதிராக செய்த துரோகத்தின் பொருட்டு அருகிலோ தொலைவிலோ உள்ள எல்லா நாடுகளுக்கும் உம்மால் இன்று வரை விரட்டப்பட்டுள்ளோம். ஆம் ஆண்டவரே, அவமானமே எங்களுக்கும் எங்கள் அரசர்களுக்கும் தலைவர்களுக்கும் தந்தையர்களுக்கும் கிடைத்துள்ளது. ஏனெனில் நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தோம். எங்கள் தலைவரும் கடவுளும் ஆகிய உம்மிடத்தில் இரக்கமும் மன்னிப்பும் உண்டு. நாங்களோ உம்மை எதிர்த்து நின்றோம். எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் தம் ஊழியர்களான
திருச்சட்டங்களை அளித்து அவற்றின் வழியில் நடக்குமாறு பணித்தார். நாங்களோ அவரது குரலியை ஏற்கவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பின்வரும் பதிவுரைப்பாளருக்கு பல்லவியாக: ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும் என்று பதிவு கூறுவோம். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். எம் மூதாதையரின் குற்றங்களை எம் மீது சுமத்தாதேயும். உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பேரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பேரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். சிறைப்பட்டோரின் பெருமூச்சு உம் திருமுன் வருவதாக. கொலை தீர்ப்பு பெற்றோரை உம் புயவன்மை காப்பதாக. ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். அப்பொழுதும் மக்களும் உமது மேய்ச்சல் மந்தையுமான நாங்கள் என்றென்றும் உம்மை போற்றிடுவோம். தலைமுறை தோறும் உமது புகழை எடுத்துரைப்போம். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். நற்செய்திக்கு வசனம்: ஆயிரங்கள் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயிரங்கள் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்கள் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்கள் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்கள் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமைக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். கிறிஸ்துவின் செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்பிய சகோதர சகோதரிகளே, புனித இஞ்ஞாசியா தன்னுடைய 30 நாள் நீண்ட ஆன்மீக பயிற்சியிலே முதல் வாரத்தில் இந்த ஆன்மீக பயிற்சியை மேற்கொள்பவர்களை பாவத்தை பற்றி சிந்திக்க சொல்லுவார். பாவம், நரகம், வேதனை, குற்றுணர்வு இவற்றை சிந்திக்கும்படியாக முதல் வாரத்தை அவர் அறிவுறுத்துவார். சில முறை தியானம் செய்கின்றவர்களுக்கு இது ஒரு போலியாக இருக்கும். அதற்காக மரணத்தை பற்றி, குற்றத்தை பற்றி, பாவத்தை பற்றி, நரக வேதனையை பற்றி சிந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் பலருக்கு தோன்றினாலும் அதனுடைய இறுதி பகுதியிலே இந்த தியானத்தை மேற்கொள்வது உணர்ந்து கொள்கின்றார்கள். எவ்வளவுக்கு அதிகமாக எங்களுக்கு கடவுளுடைய இரக்கம் தேவையாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் எப்பொழுதெல்லாம் எங்களுடைய குற்றங்களை அதிகமாக உணர்ந்து கொள்கின்றோமோ, ஏற்றுக்கொள்கின்றோமோ, அதனுடைய தன்மைகளை அறிந்து கொள்கின்றோமோ, அப்பொழுது எங்களுக்கு எங்கள் உள்ளத்திலே ஆண்டவருடைய இரக்கம் எவ்வளவுக்கு அதிகமாக
முக்கியமாக தேவையாக இருக்கின்றது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்கிறார். இதுவே தார்மீக பயிற்சியுடைய ஒரு முக்கியமான அனுபவமாகவும் கருதப்படுகிறது. ஆகவே நற்செய்தி வாசகத்திலும் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்கள் என்று சொல்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த எல்லையற்ற அன்பினுடைய அடையாளமாக இருக்கின்றது சொன்னால் அந்த இரக்கமாக இருக்கின்றது. கடவுள் மனித குலத்தோடு செய்து கொண்ட உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கின்றது சொன்னால் அந்த நிபந்தனை அற்ற அன்பாக இருக்கின்றது. நாங்கள் எவ்வளவுதான் பாவம் செய்திருந்தாலும் வழிமுறை சென்றிருந்தாலும் அல்லது நேரிய வழியில் செல்லாமல் பார்த்திருந்தாலும் கடவுள் தன்னுடைய நிலையில் இருந்து மாறுபடாமல் அனைவரையும் அவர் அன்பு செய்கிறார், இரக்கம் உள்ளவராக இருக்கின்றார். ஆகவே நாங்களும் அதே அன்புக்கு சாட்சிகளாக வாழ அழைக்கப்படுகின்றோம். ஆகவே நாங்கள் புலர் குற்றவாளிகளை தீர்ப்பளிக்க தேவையில்லை. எங்களுடைய குற்றங்களை கடவுள் பார்க்காததற்காக நாங்கள் இறைவன் செய்ய அழைக்கப்படுகின்றோம். வேறு சொன்னால் திருப்பாடல் சொல்வது போல ஆண்டவரே பாவங்களுக்கு ஏற்படுத்தி நடத்தாதே என்று நாங்கள் மன்றாடுகின்ற அதே வரை மற்றவர்களுடைய பாவங்களை நாங்கள் மன்னிக்கின்ற வகையில் குற்றங்களை மன்னிக்கின்ற வகையிலும் நாங்களும் அந்த இரக்கத்தின் சாட்சிகளாக வாழ வழிபடுகிறது. ஆகவே நாங்கள் மன்னிக்கிறவர்களாக இரக்கம் காட்டுகிறவர்களாக அதையும் தாண்டி ஆண்டவருடைய அன்புக்கு சாட்சிகளாகவும் அதை வெளிப்படுத்துகின்ற கருவிகளாகவும் வாழ இன்றைய நாளில் நாங்கள் அனைவருமே அழைக்கப்படுகின்றோம். ஆகவே தாராள உள்ளத்தோடு அன்பு செய்வோம். இரக்கம் காட்டுவதில் குறைவுபடாமல் அதிலே நாங்கள் தாராளமாக இருக்கிறோம். இன்றைய வாசகத்தினுடைய இறுதி பகுதி சொல்வது போல அவருக்கு குலுக்கி சரிந்து விடுபடி நன்றாய் அறந்து மணியை போடுங்கள் என்று சொல்லியிருக்காங்க. ஆகவே எங்களுடைய அன்பும் இரக்கமும் அவ்வாறு தாராளமாக இருக்கவே நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். இந்த ஆற்றலையும் வல்லமையும் கடவுள் தர வேண்டும் என்று தொடர்ந்துமாக ஒருவர் ஒருவருக்காக நாங்கள் மன்றாடுவோம். ஆண்டவர்
வந்த இறைவா, என்னாலும் படத்திலும் நாங்களும் நன்றி செலுத்துவது யாவை தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவமுயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் உடைகளுக்கு உணவு அளிக்கும். இவ்வாறு கைவிளக்கத்தை பெற்றவும் நீர் திருவிழமானி. ஆகவே எண்ணற்ற வாக்குகளோடு சேர்ந்து நாங்கள் உண்மை போற்றி புகழ்ந்தே ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் பெற்றவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீயாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் போற்றி. ஆகவே மொழியாவை பொழுது நாங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபடவளம் கணித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிறு கணித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்பட என் உடல். அவனை இரவிலிருந்து அறிந்து கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறிது கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பழகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் அவர்களும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உங்களை தாழ்மையுடன் பயன்படுத்துகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவர்களை கூறுங்கள். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அப்போஸ்தலிக்க பதிவாளர் ஆயர் மற்றும் ரஞ்சித் ஆனதை எல்லா திருநாயகங்களோடு உமது திரு அவை அன்பில் நிறைவுற செல்லும். தந்தைய நாளில் பிறந்த நாளை கொண்டாட தசந்திரா சரிஸ்காதை ஆசிர்வதியும் என்னாலும் அவருடைய கரம் அவரை வழிநடத்துவதாக. அந்த வழியாக ஒப்புக்கொடுக்கின்ற கிறிஸ்தவர்கள் இன்றோ குடும்பத்தை ஆசிர்வதி. குடும்பத்திலும் உங்களுடைய அருள் ஆசிரியர் விரைவாக கிடைக்க நடத்தியவர். நீதி உலகிலிருந்து உங்களிடம் அழைத்துக் கொண்ட டெல்லி மேரி, கிறிஸ்தவன் பிள்ளை, டாக்டர் மார்டின், ரெக்ஸ் பெஞ்சமின், மலர்வர் அழியாமை கூந்தல் திருமகனோடு அவர் நிலப்பிலே இணைக்கப்பட்ட இவர் உயிர்ப்பிலும் அவரை போல பேசுகிறார். மேலும் உயிர்ப்பில் எதிர்நோக்குடன் துயிர்கொள்ளும் சகோதர சகோதரிகளையும் மலர்வோர் அனைவரையும் இறக்கத்தை நினைவுகூர்ந்து ஒரு திருமொழியை கேட்கிறோம். எங்கள் அனைவரும் இறக்கமாய் கடவுளின் கடைத்தாயார் மரியா, அவருடைய கணவரார் யோசேப் திருத்துதர்கள் இவ்வுலகில் உருவாக்கப்பட்டவராக இருந்தோம். என் பாதுகாவலராக உங்களுடைய சரஸ்தியார் மற்றும் புனிதர் அனைவரும் நாங்கள் இறைவாடு பாதுகாப்பு தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உங்கள் புகழ்ந்தே பல மரணம் உண்மை நன்றாக. இவர் வழியாக இவரோடு எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரே
எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடலையால் பிடிக்கப்பட்டிருக்கிற படிப்படியால் பயிற்சி பெறலாம். துணிந்து செல்வோம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கைவிட உண்மை மன்றாடுகின்றோம். உமது பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாவது கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் வெறுப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் என்றும் திருப்புதல்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அழைத்தருளியாக என்று பாதுகாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவரே, அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. அமைதி அனுப்புவோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். நீ இறங்கி வா.
உங்கள் தந்தை இறக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்களும் இறக்கமுள்ளவர்களாயிருங்கள் என்றார் ஆண்டவர். நன்றி கூறி செல்வமாக ஆண்டவரை திருமணம் எங்களை பாவத்திலிருந்து தூய்மைப்படுத்துவதா, அதனால் முன்னக மகிழ்ச்சிக்கு எங்களை உண்மையாளர்கள் ஆக்குவதா, எங்களாகிய கிறிஸ்துடைய ஆண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரையும் நம்பிக்கை கொண்டுள்ளோரின் எங்களை உறுதிப்படுத்தி உமது அருளின் ஆற்றலால் அவர்களை வலுப்படுத்தி இடவுமை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் உண்மை நோக்கி எடுக்கும் வேண்டல்களில் பற்றன்புடையவராகவும் பிறன்பில் நேர்மையுள்ளவராகவும் இருப்பார்களாம். எங்களாகிய கிறிஸ்துவையாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு தமாசீரை அளிப்பாராக. பணிபுரிய சென்று வாழுங்கள். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.